பெண்ணையாறு நதிநீர் பங்கீட்டு விவகாரத்தில் ஒரு மாதத்தில் தீர்ப்பாயம் அமைப்பது குறித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன? இது தொடர்பான முழு விவரங்கள். காவிரி விவகாரத்தை போல தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மற்றொரு நதிநீர் விவகாரம் என்பது தென்பெண்ணையாறு விவகாரம். கர்நாடகாவினுடைய நந்தி மலையில உற்பத்தியாகி தமிழ்நாட்டினுடைய கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து வங்கக்கடல்ல கலக்கக்கூடிய முக்கிய நதி தமிழ்நாட்டிற்கு பெண்ணையாறு. காவிரி நதிக்கு அடுத்து தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பெரிய நதியாக பெண்ணையாறு கருதப்படக்கூடிய நிலையில காவிரி விவகாரத்தை போல இந்த பெண்ணையாறு நதிநீர் பங்கீடு தொடர்பான விவகாரத்திலும் தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே நீண்ட கால பிரச்சனை என்பது நிலவி வருகிறது. இந்த நிலையிலே பெண்ணையாறு விவகாரத்துல கர்நாடக அரசு விதிகளை மீறி செயல்படுவதாக உச்சநீதிமன்றத்துல 2018 ஆண்டில இருந்து வழக்கு என்பது நிலுவையில இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உச்சநீதிமன்றத்துல நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் NB அஞ்சாரியா தலைமையிலான அமர்வுல வழக்கு விசாரணையும் நடத்தப்பட்டது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்புல ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்களும், கர்நாடகா அரசு தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்கள் மற்றும் மத்திய அரசு தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் என ஒவ்வொருவரும் தங்கள் தரப்பு வாதங்களை மிக விரிவாக வைத்திருந்தார்கள். அதுல மத்திய அரசு சார்பாக ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்களை பொறுத்தவரையிலுமே தென்பெண்ணையாறு விவகாரத்துல தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் இடையிலே நீடிக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருந்தும் கூட கர்நாடக அரசு அதற்கு முடிவுக்கு வரவில்லை. அதே நேரத்துல கர்நாடக அரசுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே 2 கூட்டங்களை நடத்துவதற்கு மத்திய அரசு முடிவு செய்து 2 கூட்டங்களும் நடத்தப்பட்டது. ஆனால் அந்த 2 கூட்டங்களுமே பேச்சுவார்த்தை தோல்வியில முடிந்தது என தெரிவிக்கப்பட்டது. அப்போது கர்நாடக அரசு தரப்பை பொறுத்தவரையிலுமே மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும், அதில் தமிழ்நாடு அரசு பங்கேற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தெரிவித்தது. ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலுமே மீண்டும் ஒரு கூட்டம் நடத்தக்கூடாது, அதற்கு மாறாக ஒரு ஆணையத்தை அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருந்தார்கள். இப்படி அனைத்து தரப்பு வாதங்களையுமே கேட்டுக்கொண்ட உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் கடந்த 19ஆம் தேதி டிசம்பர் 19 அன்று வழக்குல தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தார்கள். இந்த நிலையிலே இன்றைய தினம் இந்த தென்பெண்ணையாறு நீர் விவகாரத்துல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்பதை வழங்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் NB அஞ்சாரியா ஆகியோர் தலைமையிலான அமர்வு, 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தீர்ப்பை வழங்கி இருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட இன்றைய தேதி 2/2/2026 இருந்து அடுத்த 1 மாத காலத்திற்குள்ளாக தீர்ப்பாயம் அமைப்பது குறித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்துல தீர்ப்பாயத்தை அமைத்து அது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அரசிதழில் வெளியிடப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்துடைய 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த தீர்ப்பை வழங்குவதற்கான சில காரணங்களையும் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தீர்ப்பு வாசிப்பின் போது சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது நீர் பங்கீடு தீர்ப்பாயத்தை அமைக்காமல் இருப்பதற்கான எந்த ஒரு காரணத்தையுமே வழக்கின் விசாரணையின் மூலம் நாங்கள் காண முடியவில்லை. அதன் காரணமாகவே இந்த 2 மாநிலங்களுக்கு இடையே தென்பெண்ணையாறு விவகாரத்தில் ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக நீதிபதிகள் விளக்கம் அளித்து இந்த தீர்ப்பு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அடுத்த 1 மாதத்திற்குள்ளாக மத்திய அரசு தென்பெண்ணையாறு விவகாரத்தில் ஒரு தீர்ப்பாயத்தை அமைத்து தமிழ்நாடு கர்நாடகா அரசு இடையே நிலவி வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் குறித்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்துடைய இன்றைய தீர்ப்பின் மூலமாக உறுதியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.